தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு என்ன புதையல். ஒரு ஊர்ல நல்லா உழைக்கக்கூடிய ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு 2 பசங்க. அந்த பசங்களோட அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. அதனால அந்த பசங்க 2 பேருக்கும் நம்ம பசங்க தானே, நாம இருக்க வரைக்கும் தானே சொகுசா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப நாள் அவங்க அப்பா அந்த பசங்களுக்கு எந்த வேலையும் சொல்றதில்ல. ஆனா ஊர்க்காரங்க எல்லாரும் பார்த்து, இங்க பாருங்க, உங்க பசங்களை ரொம்ப சொகுசா வளர்க்குறீங்க, விவசாயம்னா என்னன்னே தெரியாம போயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் விவசாயிக்கும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. என்னன்னா, நாம இருக்க வரைக்கும் நம்ம பசங்களை பாத்துக்கிறோம், நம்ம போனதுக்கு அப்புறம் பசங்களுக்குன்னு என்ன இருக்கு, ஏதாவது ஒரு தொழிலை கத்துக்கணும்ல அப்படின்னு நினைச்சு சாயங்காலம் பசங்க வந்ததும், ஏன்பா நீங்க 2 பேரும் ஏதாவது தொழில் கத்துக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பசங்க, அப்பா நீங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு என்ன கவலை, அதனால நாங்க சந்தோஷமா ஜாலியா விளையாடுறோம், அப்படியே படிக்கிறோம், இதான்ப்பா எங்களோட வேலை. ஊரை சுத்துறோன்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அதை பத்திலாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க எதுக்கு ஊரை சுத்த போறோம், ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளோதானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா, இல்லப்பா இருந்தாலும் ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, இந்த விவசாயத்தையே தெரிஞ்சுக்கலாமே, இதுதான்ப்பா நமக்கு நாளைக்கு சோறு போடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பசங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னமேப்பா, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, இல்லப்பா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நாளைக்கே திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அப்படின்னு சொல்லும்போது பெரிய பையன், அப்பா அப்படியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வராது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்றான். சின்ன பையனும், ஆமாப்பா நீங்க 100 ஆயுசுக்கு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு விவசாயி, என்னப்பா உங்களுக்கு சம்பாரிச்சு போடுறதுக்காக நான் 100 ஆயுசு வாழணுமா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாரு. அதுக்கு 2 பேரும் சோகமாயிடுறாங்க. இல்லப்பா நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொல்லும்போது, நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா கேட்டேன், நான் இருக்க வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விவசாயத்தை பார்க்க போயிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பசங்களும் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, நான் இல்லைன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது. என்னோட அப்பா சாகும்போது நம்மளோட தோட்டத்திலயோ இல்ல நிலத்திலயோ ஏதோ ஒரு புதையல் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அது என்ன புதையல்னு எனக்கும் தெரியல, ஏன்னா அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இது வரைக்குமே அமையல. நானே உழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், உங்களையும் அதை வச்சே பார்த்துக்கிட்டேன். ஆனா இப்போ உங்களுக்கு அந்த புதையலை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அதனால நீங்க நான் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி வாழ போறோமோன்னு நினைச்சு வருத்தப்படாம அந்த புதையல் எங்க இருக்குன்னு தேடி எடுத்து அதை வச்சு சந்தோஷமா உங்க வாழ்க்கைய வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பசங்களும் தோட்டத்திலையும் நிலத்திலையும் புதையல் எங்க இருக்கும்னு சொல்லி தேடி தேடி பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆழமா கடப்பாறையால மண்ணு தோண்டி பாக்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு பெரிய பையன், புதையல் கிடைச்சிருச்சு அப்படின்னு கத்துறான். அதை கேட்ட சின்ன பையன், என்னன்னா சொல்ற அப்படின்னு கேக்குறான். ஆமா இங்கதான் இருக்கு, இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 2 பேரும் ஒரே இடத்துல தோன்றாங்க. அங்க வெறும் பாறைகளா இருக்கு. அந்த வழியா வந்த ஒருத்தர், இந்த பாறைகளை எல்லாம் உடைச்சா வீடு கட்டுறதுக்காகுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் காசு கொடுக்கறேன், எனக்கு இந்த பாறைகளை கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு கேக்குறாரு. பாறைகள் விலை போகுமா அப்படின்னு 2 பேரும் நினைச்சுக்கிட்டு, சரிங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தோண்டி தோண்டி பாக்குறாங்க. வெறும் பாறைகளா வருது. அந்த பாறைகளை வித்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சு சின்னவன் என்ன சொல்றான்னா, அண்ணா நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை வச்சு விதை வாங்கி போட்டு தோட்டத்திலையும் நிலத்திலையும் ஏதாவது பயிர் பண்ணோம்னா நமக்கு வருமானம் வரும்னா அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லி தம்பியோட யோசனைய அண்ணன் ஏத்துக்கிறான். நல்ல வருமானம் வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே பெரிய ஆளா ஆயிடுறாங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ பழகிக்கிறாங்க. அப்புறம்
அண்ணன் தம்பியை பார்த்து சொல்றான், டேய் தம்பி, அப்பா சொன்ன புதையல் வேற எதுவும் இல்லடா, நம்மளால உழைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரிய வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றான். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கான புதையல் வாழ்க்கையில எதுவா வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அதை தேடி எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான்.